ஆகா கல்யாணம் அப்கமிங் எபிசோடில் இங்கே சூர்யா ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. ஆனால் இங்கே ராஜலட்சுமி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சூர்யா இனிமேல் கம்பெனி பொறுப்புகளை பார்க்க மாட்டான், எல்லாத்தையுமே இனிமே தான் பாப்பா அப்படின்னு ஏற்கனவே ராஜலட்சுமி சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா யோசிச்சுட்ருக்காங்க. எப்படி நாம் சூர்யா மேலே இருக்கிற தப்பை கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த அழகி குழந்த யார் குழந்த அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தீரணும். ஆனால் நம்மக்கிட்ட எந்த ஒரு ஹிண்ட்டுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே மகா யோசிச்சுட்ருக்காங்க. சரி, நாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பிரபா வராங்க. வந்தோடனே என்ன மகா ஆஃபீஸ் கிளம்பலையான்னு கேட்குறாங்க. போகணும் பிரபா, ஆனால் ஆஃபீஸ் போகவே கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா அத்தை என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நான் எப்படியும் சூர்யா பண்ண விஷயத்த கண்டுபிடிச்சிடும்னு நம்புகிறாங்க. ஆனால் என்கிட்ட என்ன இருக்குன்னே தெரில. என்னால் எப்படி இதை கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் பயமாக வர இருக்குது. ஒருவேளை சூர்யா உண்மையிலே தப்பு பண்ணியிருப்பாரான்னு தோணுது. ஆனால் அவர் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது. அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குடி, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிரபா சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது மகா, எப்படியும் சூர்யா என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நாம் அவரை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக ஆஃபீஸ்க்கு போகாமல் இருக்க முடியாது. கம்பெனி பொறுப்பை எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அத்தை. அப்படி இருக்கும்போது நீ அதுக்கும் கரெக்டாக நடந்துக்கணும். அதனால் நாம் இப்போதைக்கு கம்பெனிக்கு போகலாம். சூர்யா கம்பெனி தானே வரப்போகிறாரு, பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் டக்குன்னு மகா சொல்கிறாங்க, பிரபா நீ சொல்கிற மாதிரி நாம் கம்பெனிக்கு போகலாம். ஆனால் சூர்யாவுக்கு ஒரு கண்டிஷன் வைப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கண்டிஷன் மகா? இல்லை, இப்போது சூர்யா ஆஃபீஸ் போகிறார்ல, அதனால் ஆஃபீஸ்க்கு அழகியவும் சேர்த்து அமுச்சிடுவோம். அப்படி போகும்போது ஒருவேளை ஆஃபீஸில் இருக்கிற யார் கூடயாவது நம்ம சூர்யாவுக்கு பழக்கம் இருந்தோ இல்லை அழகியோட குழந்த அந்த ஆஃபீஸில் இருக்கிற யாராவது இருந்தால் கண்டிப்பாக அழகிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசுவாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பிரபா அப்படின்னு சொல்ல, சூப்பர் மகா, பாத்தியா இந்த ஐடியா எனக்கோ இங்கே இருக்கிற யாருக்கும் தோணலை, அது உனக்கு மட்டும்தான் தோணியிருக்கு. அதனால தான் அத்தை கம்பெனி பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. சூர்யா விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அத்தையோடைய டிசிஷன் எப்போதுமே தப்பாது மகா, அது எனக்கு இப்போ புரியுது பாத்தியா அப்படின்னு சொல்ல, உடனே மகா சொல்கிறாங்க, ஐயோ பிரபா அப்போல்லாம் இல்லை, எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, அதை தான் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்கிறாங்க. பாத்தியா, பரவாயில்ல, எது இப்படியா இருந்தால் என்ன, நீ சொன்னது நல்ல ஐடியா. ஏன்னா சூர்யாவும் அழகியும் அங்கே கண்டிப்பாக போனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க மட்டும்தான் பேச்சு கொடுப்பாங்க. மற்றவங்க யாரும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. இதை வச்சு அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸில் இருக்காளா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சூர்யா மோஸ்ட்லி வீட்டை விட்டால் ஆஃபீஸை விட்டால் வீடு, இப்படி தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்படுதுன்னா அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. நீ சொன்ன மாதிரி இப்போது அந்த பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. உடனே இங்கே சூர்யா காலைல ஆஃபீஸ் கிளம்பும்போது மகா சொல்கிறாங்க, அத்தை சூர்யா ஆஃபீஸ் போகக்கூடாது, அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அழகிய அவர் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எம்டியாக அவங்க சொன்னதை இங்கே ராஜலட்சுமி சூர்யாட்ட சொல்கிறாங்க, சூர்யா இனிமேல் நீ அந்த கம்பெனியில் ஒரு லேபர் மாதிரி தான். நீ அந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சனா கண்டிப்பாக நீ அழகிய கூட கூட்டிகிட்டு போ, இல்லைனா நீ இங்கேயே இருந்துன்னு சொல்கிறாங்க. சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில, கம்பெனிக்கு போய் தான் ஆகணும், நிறைய வேலை பெண்டிங் இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. இன்றைக்கி முக்கியமான ஒரு மீட்டிங் வேறு இருக்குது, சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகிய கிளப்ப வச்சு கூட்டிகிட்டும் போகிறாரு சூர்யா. உடனே மகாவும் பிரபாவும் பின்னாடியே அடுத்த காரில் ஆஃபீஸ் போகிறாங்க. ஏன்னா சூர்யா உண்மையிலேயே ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரா இல்லை அழகி பாப்பாவை அழைச்சிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு எதுவும் போகிறாரா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. கரெக்டாக பார்த்தா சூர்யா அழகி அழைச்சிட்டு நேராக ஆஃபீஸ் போகிறாங்க. எல்லாருமே வணக்கம் வைக்கிறது மட்டும் இல்லாமல், சார் யார் சார் அந்த குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு சூர்யா, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே இருக்க எல்லாருக்குமே சந்தேகம் வருது, ஏன் இவர் இந்த குழந்தைய பற்றி கேட்டால் இவ்வளோ கோவப்படுறாரு? எல்லாருமே குழந்தை நல்லா இருந்தால் யார் குழந்தை அப்படின்னு தான் கேட்பாங்க, அது மாதிரி தான் நம்மளும் கேட்குறோம். ஆனால் அதுக்கு இதுதான் பதில்னு சொல்லாமல் கோவப்படுறாரு சாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இங்கே சூர்யாவும் அழகியை அழைச்சிட்டு போய் அவருடைய கேபினில் உட்கார வச்சுட்டு வேலையை பார்க்குறாரு. ஆனால் அழகி அமைதியாகவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. சூர்யா அதெல்லாம் பற்றி பேசாமல் அவருடைய ஒர்க்கை பார்க்குறாரு. உடனே இங்கே அழகி பாப்பா சொல்கிறாங்க, என்ன சூர்யா
வீட்டில் இருந்தாலும் என்கிட்ட சரியாக பேச மாட்டேற, இப்போது இங்கே வந்ததுக்கப்புறமா சுத்தமாக பேசவே மாட்டியே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மகாவும் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராகி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அழகி ஜென்ரலாக சூர்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவன் இன்னும் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கா, சந்தேகப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு சூர்யாவால் ஒரு வேலையும் பார்க்க விடாமல் இங்கே அழகி ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னால் இப்படி உட்காந்துருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சூர்யாவும் ஏதோ பண்ணி பார்க்குறாரு. அதோட மீட்டிங் வேறு இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரில. அப்போன்னு பார்த்து இவருடைய பிஏ உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே இங்கே அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. மீட்டிங்கை பற்றியும் பேசுகிறாங்க. அப்புறமா அவங்க கேட்குறாங்க, சார் இது உங்கள் குழந்தையான்னு கேட்கும்போது, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, என்னுடைய பர்சனல் விஷயத்தில் யாரும் தலையிட வேணாம், நீங்கள் போயிட்டு ஆகிற வேலையை பாருங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்டுறாரு. ஸோ இப்போதைக்கு இங்கே சூர்யாவுக்கு மீட்டிங் வர மணியாச்சு, என்ன பண்ண தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. அப்போ தான் மகா உள்ளே வராங்க. மகா உள்ளே வந்தோடனே நல்ல வேலை மகா வந்துட்டான். மகா நீ கொஞ்சம் அழகிய பார்த்துக்கோ, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவரும் மீட்டிங்கு போயிட்டாரு. இங்கே அழகி கூட மகா ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. அதே மாதிரி அவர் அங்கே மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அழகியை அவருடைய கேபினுக்கும் அழைச்சிட்டு போகிறாரு. அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாரு சூர்யா. ஸோ கிளம்பும்போது மகா நிற்கிறாங்க. மகாட்ட போய் பேசுகிறாரு. மகா நீ எப்படி வீட்டுக்கு தானே போவேன், வாயேன் நாம் 3 பேரும் ஒரே காரில் போயிடலான்னு சொல்கிறாங்க. இங்கே அதுக்கு மகா இல்லையோ பரவாயில்ல, நான் எப்படி வந்தனோ அப்படியே போய்ப்பேன், உங்களுடைய கருணையோ ஆதரவோ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மகா பேசுகிறாங்க. அதை கேட்டு சூர்யாவுக்கு என்ன பேசுன்னு தெரில. அழகியும் கூப்பிட்றாங்க. ஐயோ வா மகா, என் கூட வாயேன், நம்ம ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போகலான்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் மகா அப்புறம் அழகிக்காக ஒத்துக்கிறாங்க. சரின்னு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சூர்யா கார் ஓட்டுறாரு. இங்கே மகா வந்தோடனே பேக் சீட்டில் போய் உட்காராங்க. உடனே அழகியும் போயிட்டு அங்கே மகா பக்கத்தில் பேக் சீட்டில் உட்காந்துக்கிறாங்க. சரின்னு சூர்யா வண்டி எடுத்து போகிறாரு. இருந்தாலும் அப்படியே பேக் கண்ணாடியால் பார்த்துட்டே வராரு. இங்கே மகாவும் அழகியும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே அழகி சொல்கிறாங்க, இதுதான் எங்களுடைய ஹோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே மகாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. உடனே சூர்யா அழகி என்ன சொல்லிட்டு இருக்க, அமைதியாரு அப்படின்னு சொல்லவும் இங்கே அழகி டக்குன்னு அமைதியாகிறாங்க. இங்கே மகாவுக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. அப்போதைக்கு அழகி திடீர்னு பார்த்து இதுதான் எங்களுடைய ஹோம்னு சொன்னாலே, அப்போது அந்த ஹோமுக்கு போனால் ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு மகா யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இதை வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு மகா முடிவு பண்ணி எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக போகிறாங்க. அங்கே போய் வீட்டுக்கு போன உடனே சூர்யா வீட்டுக்குள்ளே போகிறாரு. அழகியும் போகிறாங்க. ஆனால் மகா உடனே பிரபாவை கூட்டிகிட்டு திருப்பி வராங்க. வந்து கரெக்டாக அந்த ஹோமை பார்த்துட்டு அது உள்ளே போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் வேணும்னு சொல்லி அழகியுடைய ஃபோட்டோ காட்டுறாங்க. இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணு யார் இப்போ தத்தெடுத்துருக்கா அப்படின்ற தகவல் எனக்கு வேணும்னு சொல்லவும் அவங்க ஒன்று இது மாதிரியான டீட்டெயில்ஸ் தந்தாங்க, வெளில சொல்ல மாட்டோமா, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு பிரபா நாங்கள் 2 பேருமே எஸ்ஐ தான், மஃப்டியில் வந்திருக்கோம், ஒரு கேஸ் விஷயமாக விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஹோமில் இருக்கவங்க உடனே பயந்து போயிட்டு அப்படிங்களா மேடம், ஒரே நிமிஷம் மேடம் சொல்லி அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. அதாவது சின்ன குழந்தையில் இந்த குழந்தை எங்களுடைய ஹோமுடைய வாசலில் அனாதையாக கிடந்துச்சு அப்படின்னும் அதை நாங்கள் தான் தூக்கி வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னும் இப்போதைக்கு சித்ரா அப்படிங்கிற பேரில் தான் அந்த குழந்தைய தத்தெடுத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரஸை விசாரித்தா கரெக்டாக எல்லாமே இவங்க வீட்டு அட்ரஸாக இருக்குது. ஸோ சித்ராங்கிறது நம்மளுடைய கேசவன் மாமாவுடைய தங்கச்சி தான், அவங்க தான் இந்த கேட்டுட்டு வேலையை பார்த்துருக்காங்க. எதுக்காக அப்படி ஒரு வேலையை பார்த்தாங்க? அப்போது சூர்யாவுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையா? வேணும்னே பழி வாங்கிறதுக்காக அவங்க இப்படி ஒரு மோசமான கேவலமான வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே நேராக எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு போகிறாங்க. மகா வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய அத்தையான ராஜலட்சுமிகிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராஜலட்சுமி செம்மையாக கொந்தளிச்சுறாங்க. அடி பாவி, உன்னை போய் தங்கச்சின்னு நம்பினாரே, ஆனால் அவருக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க ராஜலட்சுமி. அது மட்டும் இல்லாமல் சித்ராவை இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மாதிரி தான் வீட்டு விட்டு வெளியே போடு, இல்லை அப்படின்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை உள்ளத்துக்கு வச்சுருவேன்னு சொல்லி இங்கே ராஜலட்சுமி நேராக போய் சித்ராவுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. அப்போ தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே உண்மை புரிய வருது. ஸோ சித்ரா எவ்வளோ மோசமானவ அப்படின்னும் சொத்துக்காக தான் இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே புரியுது. ஸோ சூர்யா ஒரு நிரபராதி அப்படிங்கிறத மகா அந்த நிரூபித்த உடனே சூர்யா ஓடி போய் மகாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கண் கலங்குறாரு.